எங்கள் ஸ்ரீ பரணி நாடகமன்றத்தின் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் ஸ்ரீ பரணி நாடகமன்றத்தின் ஆசிரியர் மற்றும் உரிமையாளர், அதே வடலிப்பை கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் எம் பரணி என்கின்ற பால சுப்பிரமணியம் அவர்கள் விக்ரமண்ணன் அவர்கள் எங்கள் நாடகமன்ற அமைப்பாளர் ஆரணி மாநகரம் பழைய பஸ்னவையும் இன்னும் எத்தனை நாடக மன்றங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாளராகவும் கலை காவலராகவும் அருமனைகளை விட்டிக்கக்கூடிய உயர்ந்திருவாளர் பி சிவாமு அவர்கள் கதை தலைப்பு கதை பேர் சொல்ல போறோம். ஒரு முறை தான் சொல்லுவேன். வேலை வாய்க்கல இந்த கொரோனால ஏறிட்டு போயிடுச்சு. அப்புறம் என்னத்தான் ஆட்டானாங்கன்னு தெரியுது. ஏறி வேலை உக்காந்துக்கினே நீங்க என்ன அடியாம கூத்தாட்டு போனது ஏறி வேலை உக்காந்து பேசக்கூடாது. எங்க ஏறி வேலைக்கு போன வேலையை செய்ய போறீங்க. ஒரு மண்ணில் 1 மணி நேரம் தூக்குறீங்க. என்ன பண்றது? ஏறி வேலைக்கு இதான் ஏத்துட்டாங்களா என் ஊர்ல? இதா ஜென்மம் செஞ்சு கஷ்டப்படுறா. என்னப்பா 1500 ரூபாய் ஜென்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். என்ன பண்றது? இப்படிமான மேலைக்கூடிய நாடக கதை தலைப்பு என்னவென்றால் அண்ணன் கொடுத்த சீதனம். அண்ணன் கொடுத்த சீதனம். அண்ணன் கொடுத்த சீதனம் எனும் செல்லியம்மனின் திருவிளையாடல். அண்ணன் கொடுத்த சீதனம் என்னும் செல்லியம்மனின் திருவிளையாடலும் சமூக நாவல் நாடகத்தை உங்கள் முன் நடத்தி முடிந்திருக்கின்றோம். இதில் சொற்குற்றம், பொருட்குற்றம், மேல்குற்றம், தாழ்குற்றம், எவ்வித குற்றம் இருப்பினும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்கள் அவ்வாறு என்னையும் எனக்கு பின்வரும் நடிகளும் மன்னிக்குமாறு தாமுடைய கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே ஆராசூர் கிராமம் மறக்க முடியாத ஒரு கிராமம். 3வது முறையாக ஒரு வாய்ப்பு. அருமை நண்பர்களும் அருமை சகோதரர்களும் எனக்கு கிடைச்ச ஒரு கிராமம் ஆராசூர் கிராமம். அற்புதமான முறையிலே எங்களை கவனித்து எங்கள் பரணி நாடக மன்றத்திற்கு அன்பாக ஒரு அழைப்பு கொடுத்து நல்ல முறையில் உபசரணம் செய்த ஒரு கிராமம் ஆராசூர் கிராமம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்த கிராமம் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்டு சபையில் இன்று நிகழக்கூடிய நாடக கதை தலைப்பு அண்ணன் கொடுத்த சீதனம் எனும் செல்லியம்மனின் திருவிளையாடலின் சமூக நாடகத்தை உங்கள் முன் நடத்த முன்னிருக்கின்றோம். ஆட்டம் பார்க்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்கள் கதை மணக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்கள் கதை மணக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்கள் கதை மணக்கும். எங்கோ
இருக்கட்டும். சேர்ந்து விட்டோம். மழை செய்வேங்கம்மா. மலர் வேணும் செல்வது வழக்கண்டி. என்னங்கடி? மலர் வேணும். மழை வேணும் சென்று மலர் வேலை பருத்தி பருத்தி. ஆரமாக தொடுத்து ஏண்டி நம்ம ஆரோக்கிய புதன் தொழில் வழக்கம் அல்லவா? ஆமா. இன்று பார்க்கலாமா? போகலாம்டி. எப்படி பார்க்க வேண்டும்? அக்கா ஆடிப்படிக்கொண்டே போக வேண்டும். அப்படியா? ஆமாவா? பார்க்கலாமா? சொல்லவா? சொல்லடி அம்மா. வாங்கடி. என்னை எதிர்ப்பு எழுப்பை கோட்டை நான் போட்டும் கோட்டை எவ்வளவு தண்டு விட்டார் நாட்டு விருந்த மண்டலத்துக்கே அறுபது கடைசி கிழத்தியவர்கள் கோட்டை மங்கையர்கள் மங்கையர்கள் தங்கள் ஆதிவன் கோட்டை யாரெங்கே மறுபடியும் பாடு என்ன பாட்டு பாடு புரியவில்லை புரிஞ்சுங்க வரைக்கும் சிரிச்சாங்க சிரித்தார்கள் புரியாது உனக்கு என்ன எனக்கு நான் உட்காந்து கிடக்குறேன் அப்படியா மெதுவாக பாட வேண்டும் ஏய் வாய் திறந்து மெதுவாக பாடு இந்த கஞ்சி சோறுடா சுகுலுக்காரி வாடுடா வாழமீனி காடுடா ஏய் வாயிலையா வாயப்ப தோலுடான்னு சொன்னேன் அழகு அதுல அடிக்கிற என்ன நீயா இடி வாயில வாழைப்பழ தோலை ஆமாங்க அப்ப பழங்க போடுவா அப்ப பையன் தான் ஓடணும் உனக்கு ஏய் அது மாதிரிலாம் விடு நிடே கொரோனா தான் போயிடுச்சு ஏய் இன்னும் இந்த பேரி மாஸ்க் போட்டான்ட்டு அழகு நான்காவதை வந்து கொண்டிருக்கிறது எத்தனை அள வந்தாலும் இன்னும் வரையும் போலையப்பா ஏய் என்னை வாலி வச்சுக்க 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 ஸ்ரீ பரணி நாடகமன்ற ஓனர் உரிமையாளர் உரிமையாளரி பால சுப்பிரமணியன் பால சப்பரமணி பால சுப்பிரமணியன் பால சப்பரமணிங்க புதுக்கார் பள்ளிவான் 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய் உன்னாண்டு குடுத்துருக்கேன் கோவிந்தா 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 அது போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் இளையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா அப்படியா எப்பேற்பட்ட மன்னாதி மண்ணெல்லாம் மண்ணை கவராங்க தானென்று அகம்பம் அகந்து இருக்கவே கூடாது
வேணா போங்க. ஆமா. நீ விடுங்க. ஏய், நாட்டில் நம்ம அன்றாட வேலைகள் என்ன? எந்தார வேலைன்னு கேக்குறீங்க? ஆமா. கோயில் சிலை திருப்பதி. திருப்பதி. அந்த பெண்களை கற்பழிப்பது, ஏய். சௌரியார் குதிப்பது, செருப்பால் அடி வாங்குவது. தூக்கி மேலே அடிக்கிறீங்க என்னது? ஏய், நாட்டில் ஆ. கொலை. போலா! அவ்வளவு பேருக்கு உள்ள போகாது. ஏய். அந்த பயங்கரம் வாழ்க்கை இல்லையா? ம். ஏய், ஆ. நாட்டில் நாட்டில் கொலை. கொலை. கொள்ளை. கொள்ளை. கற்பழிப்பு. கழுபழுப்பு. கற்பழிப்பு. கழுபழுப்பு. புத்தி தெரிஞ்சுதான் பல்பு தூக்கி மேல கட்டுக்கிறாங்க. ஏய். ஊருக்கு பல்பு வச்சுட்டு உதவாங்கிறம்பா. ஏய், போனார் பாரு. அதுக்கு அம்மா நாளையா? அது வரைக்கும் அம்மா நாளை. அம்மா சின்ன அம்மாத்துல கவலை போறா. என்னடி சிரிச்சாவே நல்ல வாரி தூக்கி அடிக்குது நீ. யாரு அடிக்குது? என்னடி ஆடி பாடிக்கொண்டு மலையாளத்துக்கு வரட்டும். இது அழகாக போட்டு வருவது. இதான் எல்லாம் மலர் கடிக்கணும். ஏண்டி? சொல்லுடி. இது அனைத்து என்ன மலர் தெரியுமாடி? என்ன மலரு? இது அனைத்துமே பெங்களூர் ரோஸ். அப்படியா? ஏண்டி இதே பெங்களூர் ரோஜா கலா? ஆமா. அடி அடி என்ன மக சென்றி கேண்டு போட்டு இந்த வெள்ள ரோஜா பறிக்கிட்டா. அப்படியாடி? அது என்ன பார்த்து வாங்கிட்டு இருக்கிறது. ஆமாண்டி, உனக்கென்றே பூத்த மலர் அந்த மலர். அப்படியா? சீக்கிரமா பறிச்சிட்டு வாடி. கட்டடி. அது மட்டுமா? ஏண்டி? தங்கா. பிடிக்காது. அதிகாலை வார்த்தையா இருக்கும். அது மட்டுமா? அது மட்டுமா? ஏண்டி? என்ன? அது அனைத்துமே குண்டு மல்லிடி. மல்லியா? ஆமா. எல்லாம் குண்டு குண்டா கிடக்குடி. ஏண்டி? அத பாத்தீங்களா? அது ஓடுது குண்டு மல்லி. இதெல்லாம் நம்ம யாரும் சொல்ல பார்க்கல. அக்கா. அது அனைத்துமே சாதி மல்லி. அடி. ரொம்ப பிடிக்கும்டி. ஏண்டி? யாரு மல்லி வந்து ரொம்ப நேரம் தாங்காது. வாசகம் அதிகமா தாங்காது. கத்திர போயிடும். ஏண்டி? ஏண்டி?
பாதைகள் உன்னால புள்ளரிக்க பச்ச புள்ளையும் போல எண்ணி இதுக்கு நீ ஆட்டி தூரத்தில் பகையில மனசு தள்ளாடி ஏண்டி உலகம் தெரியுமா மேற்கு மழை பெஞ்சு கிழக்க விளையாடுறதா ஆற்றுல நீர் போகிறதா ஆற்றுக்கு சென்று விளையாடலாம் வாங்கம்மா ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு மாஸ்க் கட்டாது இப்பதான் ஏண்டா மூக்கு நிறைய 3 மீட்டர் இருக்குது அடட்டி உம்பால நல்லா ஜாசி போலாட்டுங்குது அப்புறம் ஆண்டவன் என்னடா அந்தி சில்லாது இந்த பேர் மூக்கு ஏத்திட்டு இருக்கான் அவ்வளவு பெருசா இருக்கின்றது கேட்டு பாரு அவன் மூக்கு எந்த பெருசுக்குதுன்னு அந்த பிரம்மதேவன் மூக்கை ஏதும்போது குப்பர் பத்தினே ஏத்திட்டு இருக்கான் போல அப்படி அழகு இந்த மூக்க பல்லு பத்தி எப்போதுமே கேள பேசாரு ஏன் எஜமா எதற்காக ஏனென்றால் மகாபாரதத்திலே அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜாவுக்கு 30 லட்சணங்கள் கிருஷ்ணவே எனக்கு இருப்பது 2 லட்சணம் ஒன்று இந்த மூக்கு இந்த பல்லு எனக்கு அழகுடா அந்த மூக்குல உள்ள 2 கிலோ சலிக்குது அம்மா சிந்தி அது உள்ள போட்டு மூக்க பத்தி பெருமையா பேசி கிடக்குறான் அர்ஜுன மகாராஜா யார் தெரியுமா பஞ்ச பாண்டவர்கள நடுப்பிறந்தவர் பிள்ளைக்கு விஜயன் என்று பெயர் பெற்றவர் ஆண்களை ஆண் மீது பார்த்து ஆசைப்படக்கூடியவருக்கு அவ்வளவு அழகு கொண்டவர் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய தவ நிலைமை கலைத்த போதிலும் தன்னுடைய தவ நிலைமையில் நேர்மையாக உறுதியாக இருந்தவர் அவர் கொண்டாந்து மூக்குல என்னடா அந்த கதையை விடுங்க சில கிழவர் நேரத்தில் பார்த்தீங்க அழகான ஏழை பொங்கல் உள்ள போறாங்க என்ன என்று உரைத்தாய் அழகான ஏழை பொங்கலுங்க அட சாப்பாட்டு ராமா 20 ரூபாய் சாப்பாடு அவங்களுக்கு வரும் 24 மணி நேரம் இந்த ஓட்டல இலை வச்சு நாங்க துண்ணு கண்டா இவர் இலை மஸ்தி ஏந்து வந்துட்டாரு துன்றதே கிடையாது இவரு உண்மையாவே சொல்ற மக்களை தானத்துல சிறந்த தானம் ஒரு மனுஷனுக்கு என்ன தானம் தெரியுங்களா சொல்லுங்க தப்பு கிடையாது ஒரு மனுஷனுக்கு தானத்துல சிறந்த தானம் முதல்ல நிதானம் அந்த நிதானத்தை கையாண்டா எப்பேற்பட்ட ஆட்சிக்கு ஒன்னால போலாம் எந்த நிலைக்கு ஒன்னால போனாலும் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையானது முதல்ல பொறுமை அந்த நிதானத்துக்கு அப்புறம் ஒரு தானம் எந்த தானம் பாத்தீங்கன்னா அதுதான் அன்னதானம் அப்பேற்பட்ட சாப்பாடு எங்க குறை ஏற்படுது அவ்வளவு துட்டு குத்து சாப்பிட சொல்லிட்டாங்க ஆனா அந்த ஹோட்டல ஒரு சொன்னாங்கப்பா ஆட்டுக்காரங்க நாங்க தனி சமைச்சிக்கிற ஆட்டுக்காரங்க கூச்சப்படாது சாப்பிடும்போது வார்த்தை சொல்றதா குத்தா இருக்கட்டும் பெருமை சின்ன பிள்ளைங்க மூடி துண்டு அடி ஏந்து வர என்னன்றா அம்பா நீங்க வைக்கிறவங்க கூச்சப்படாது வைங்கப்பா சோறு இப்படி அழைவீங்க என்ன வந்து சாப்பாட்டுறான் நம்மளாம் நினைச்சு குண்டாக்குறதா நிறைய துணு வந்து ஒல்லியாக்குறவன் துண்ண மாட்டான்னு சத்தியமா சொல்றேன்பா இந்த ஒல்லியாக்குறவன் துண்ட தீனிக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது சார் அவங்க வாரி எலும்புல தான் சொருகிறானுங்களா என்னான்னு ஒண்ணு தெரியலையப்பா
மண்டியில வாரி போடுற மாதிரி போட்டுக்கினே அவன் இஷ்டத்துக்கும் சத்தியமா சிரிக்கிறதுக்காக சொல்ல நடக்கிற உண்மைங்க. இது ஊருக்கு நடக்கிற உண்மை. இந்த சோறு போட்டுனே வராங்கன்னு வச்சுக்க, அப்பதான் இந்த தண்ணி குடி இருக்கலாம் சோறு மிட்டி அப்படி மேல தூக்கிறாமா. தூக்கினோடனே சோறு நிறைய வச்சுட்டு போடுறாங்க. ஒன்னு என்னன்ற ஏன்பா நீங்க இன்னத்துக்கு டைம்ல சார் வைக்கிறீங்க, நான் தின்னவே மாட்டேன். சும்மா நாங்களாம் அங்க மிஷின் போடுறாரு இந்த கறி கோயம்பா பார்த்து ஊத்திடுறாங்கன்னு வச்சுக்கேன். அப்பதான் பின்னாடி திரும்பி யாரா பேசினுக்கிறேன் கோயம்பு நிறைய ஊத்திட்டு போடுறாங்க. ஒன்னு என்னன்றா கோயம்புத்தால பயப்பட்டு சோறு எத்தாங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்டா ஓத்தா இப்படி ஏமாத்தி சொல்றேன். அண்ணன் கூட சோறு வச்சுக்கிறாங்க. கௌரவம் ஆகுது. நம்ம போய் ஆட்டாத்து கேட்டா ஒரு புடி போட போறாங்க. அறுசுவை உணவு குறைந்தது முறைத்து பார்த்தாலும் அப்பேற்பட்ட சோறு துண்டு ஒரு குறை சொல்லிட்டு வராங்க. என்ன குறை? நீ தான் சொன்ன என்ன வந்து கேக்குறீங்க. மறந்து விட்டது. உப்பிட்டவரை உள்ள அளவு வரைக்கும் நினைக்கணும். ஒரு புடி சோறு போட்டாங்கன்னா உயிர் போற வரைக்கும் மறக்கவே கூடாது. புண்ணியத்துக்கு போடவும் கொத்தா எத்தனை வாங்கிற நான் வந்து பார்த்தானா ஒருத்தன் அந்த மாதிரி துண்டு அந்த சோத்து வந்து குறை சொல்றாங்க. துண்டு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சியா. ஒரு குறை என்னடா குறை வச்சாங்க கறி கொம்பு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரசம் தான் தண்ணியா வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஓட்ட போட்டா ரசம் உனக்கு கட்டி வைப்பாங்க. கட்டி இருந்தா அது கார கோம்புல கம்மியா கார கோயம்பு எது ரசம் எது மீன் கோயம்பு எது துண்ணு அடுக்குறீங்க. எனக்கு உன்னை பத்தி இந்த மக்கள் கிட்ட நான் பெருமையா சொல்றேன். எதுமா ஏதோ என் சக்திக்கு முடிஞ்சு காமெடி பண்றேன். ஏன்னா என் லெவல் அவ்வளவுதான். அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நாம தான் பெரிய ஆள் எப்பவுமே சொல்லவே கூடாது. ஏதோ என் சக்திக்கு முடிஞ்ச காமெடி பண்றேன். அந்த காமெடி கூட பாருங்க பாதி ஜனம் ஜிரிக்குதுங்க, பாதி ஜனம் ஜிரிக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்னதான் நவீன உலகம் கலர் லைட்டு மைக் செட்டு மோளம் நம்ம வச்சு விதவிதமா நாடகம் ஆனா கூட இந்த பொம்பளைங்க வந்து டான்ஸ் ஆனா தான் வயசான கேவ கூட கலகலன்னு சிரிக்குது. நீ வந்து வச்சுக்கிய ஆனா அந்த பொறும்ப உள்ள போ சொல்லு பண்ற. அந்த தாத்தா என்ன சொல்றாரு? அந்த பொண்ணுக்கு வந்து ஆட சொல்லு, அந்த மூக்கனை உள்ள போ சொல்லு சொல்றாரு. நீ கவலைப்படாத. உன்னை பத்தி அந்த தாத்தாக்கு தெரியுமா? நான் பெருமையா சொல்றேன். எங்கதுமே தெரியுமா? எப்பேர் பட்டவர் தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? அவர் புகை தெரியுமா? எங்கதுமா பாவிதில புலிக்குட்டி, ஓடுல சிறுத்தைக்குட்டி, காத்துல சிங்கக்குட்டி, உமால துன்றத்துல பன்னிக்குட்டி. எப்படிப்பட்டவர்? வீராதி வீரன், சூராதி சூரன், சூத்து காட்டி பேர. ஒரு எஜமான பார்த்தா மதிப்பும் மரியாதையா சாப்பிட்டியான்னு கேட்க வந்து யாருன்னா உன்னை சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. யாருமே கேட்கவில்லை. எஜமானி வேத்துக்கு என்ன தூண்டுற? பீ தூண்டுறியாமா? வீடியோ கார் எஜமானி சொல்றாரு. யாரு பீலா தூண்டுறது கிடையாது. பீ பிரியாணி. இந்த கதையை பேசினா 5 பிசா புரியாது இல்லை. அந்த 7 பொண்ணுங்களுக்கு பிடிக்கல. ஆற்றங்கரையிலே ஆள வைக்கும் போதே மீன்களை குதிக்கிறதுல மீன் கடியம்மா. ஏண்டி இந்த அழகான நீரோடையில வெறும் கண்ட குஞ்சா என் கண்ணுக்கு ஒரே குஞ்சா தெரியுது. ஆமா. ஐயோ என்னோட கண்ணுக்கு என்ன தெரியுமா? என்ன மீன் எல்லாம் தெரியுது. இந்த பாரு சொரா மீன் எல்லாம் சொருவி நடக்குதுங்க. ஆமாடி சொரா மீனடி இதெல்லாம் சொன்னாங்களா? அது யாரு அதை கண்ட கொஞ்சம் ஆறா கொஞ்சம் கிளம்பி கொஞ்சம் எல்லாம் தெரியும். எங்க நாய் உட்காந்து தெரியாது. நாங்க பாக்குறது கிடையாது. பார்க்க போறீங்க. எங்க அக்காளுக்கு என்ன மீன் பிடிக்க தெரியுமா? மீன் பிடிக்க வச்ச அடை மீன் மட்டும் தான் பிடிக்கும். சொருடி யாடி அவ்வளவு பையன் வீட்டுக்கு பார்க்கலாமா? கடலுக்குள்ள ஓரத்திலே இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க. அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலங்குதண்ணி இன்னைக்கு கலங்கிதம்மா. கலங்கிதம்
புறா ரெண்டு நிக்க அந்த சோடி புறா சோறுதுன்னு இன்னைக்கு சோறுதம்மா அது வச்சுனதா அந்த வண்ண முகே என்ன குத்துராண்டி ஏண்டி ஆனந்தி ஏண்டி இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கியே உனக்கு ஏதாச்சும் திருமணம் ஆச்சா இல்லையாடி ஏண்டி என்ன நான் இன்னும் வயசுக்கே வரலையாடி இப்படியே போய் சொல்லிட்டு ஊரா போலாதாட சுத்திங்கிற நீ காரணம் ஆமா நான் அப்படிலாம் போக மாட்டேன்டி நல்ல பொண்ணுடி நானு அப்படியா ஆமா ஏண்டி என்ன நீ வயசுக்கு வரல சொல்ற இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கியே நீ இன்னும் வயசுக்கு வராமலே இருந்திருப்ப வீட்டுக்கு ஒரே பொண்ணு நல்ல பொண்ணுடி நானு அப்படியா ஆமா அதனால நல்லா ஊட்டி வளர்த்துட்டாங்களா ஆமாண்டி அப்படியா
ஏண்டி தேஜா என்னடி ஏண்டி சொல்லுடி உனக்கு திருமணம் ஏதாச்சும் ஆச்சா இல்லையாடி ஏண்டி என்ன நான் சொல்லட்டேன் சொல்லுடி எனக்கு ஒரு வெக்கமா இருக்கடி அடி பாவி என்னடி உன் வெக்கத்தை பக்கத்துல வச்சுட்டு ஆஹா. இப்ப சொல்லுடி ஏண்டி என்ன நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்டி அடி பாவி என்னடி உன்னையாவண்டி காதலிக்கிறது ஏண்டி யாரு? அவரு வீட்டுல இருக்கிறாடி அப்படியா ஆமா சரிடி சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்கும்போது சந்தோஷமா ஏண்டி அம்மு அக்கா ஏண்டி அக்கா ஏண்டி ஆ நீனா 6 அடிக்கு மேல வளரவே மாட்டியா வளர மாட்டேன்டி எங்க அம்மா இப்படி தாண்டி எடுத்துருக்காங்க அப்படியா உனக்காச்சும் திருமணம் ஏதாச்சும் ஆச்சா இல்லையாடி அடி பாவி எனக்கா திருமணம் வந்து விட்டது கேக்குறியா அடி பாவி அடி அந்த கோரிய கேக்குற என்ன பெண்ணு பார்க்க வந்தாங்க அப்படியா? பெண்ணு பார்க்க வந்த ஒரு வாரத்திலே திருமணம் வந்து விட்டதடி அப்படியாடி ஆமாடி. நல்லா இருக்கிறியா இல்லையா நல்லா இருக்கிறேன்டி எந்த குறையுமே இல்லடி அப்படியா ஆமாடி ஏண்டி விஜயா சொல்லுடி ஏண்டி அக்கா சொல்லுடி உனக்கு திருமணம் ஏதாச்சும் ஆச்சா இல்லையாடி ஏண்டி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியாதா அப்படியா ஆமா ஆமா பசங்க பசங்க 2 பசங்க இருக்காங்கடி அப்படியாடி ஆமா நீ சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமா தான் அப்படி ஆகட்டும் சரிடி. ஏண்டி சுந்தரி ஏண்டி உனக்கு திருமணம் ஏதாச்சும் ஆச்சா அத மாதிரி கேட்கவே கேட்காது எனக்கு ரொம்ப வெக்கம் வருது அம்மா அடி பாவி ஏண்டி என்ன பார்த்தா பொம்பளை தெரியல உங்க கண்ணுக்கு ஏண்டி இப்ப வீட்டுக்கு யாரு உங்களுக்கு தெரியும் யாரு? தெரியும் சொல்லட்டுமா யாரு? என்னடி சிரிக்கவே சிரிக்காதே என்ன? எங்கள் அனைவருக்கும் வாரி ஏண்டி எனக்கு வீட்டுக்கு யாரு தெரியுமா யாருடி நீ வருதாரம் வருது பக்கத்திலே. அடியே என்ன? வெட்டி வச்சுக்கார பாத்தியா ஏண்டி அஞ்சு தண்ணி என்ன கிடையாது ஒரு ஏண்டி, மாமா டாடி அண்ணன் எஜமா, அழகு அந்த பொண்ணுங்களா கீழே போயிட்டா நீ கவலைப்படாத ஏண்டி? நாங்க விட்டா அப்படியா வருவோம் கூப்பிடுறா பார்க்கலாம் என் பொண்ணுங்கள அங்க கரண்ட்டுக்கு இது மாட்டி நீ சாவ போறீங்க ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் வேஸ்டா போறோம் வாங்கடியா ஏய் யாரு அவ குண்டி வாடிய யாரு அவன் முட்டு துண்ண பொட்டை ஓ முட்டு துண்ண பொட்டை முட்டை துண்டுலாம் போட்டியா ஆமா எங்க அஜமா இன்னைக்கு கூட 5 முட்டை சொன்னாங்க அவன் அடிச்சு போட்டேன் 5 பட்டியா ஏய் யாரு அவ குண்டியா என்னடா வாடிய எனக்கு என்னடா ஆண்டவன் மூக்க பச்சிட்டு இருக்கறான் உனக்கு என்னடி 300 கிலோ சூத்த பச்சிட்டு இருக்கறான் உனக்கு பாரு அது போய் கண்ணுடா டிசில இதே பேர் சூத்தாடி இருக்க அம்மா ஏய் பெண்கள் கிடையாது அழகு ஆச்சாரி ரெண்டு குத்து கொஞ்சம் நல்லா சைஸ் ஏ வாடி மேல அடே நம்ம மேலே வந்து வச்சுக்க ஆ. அட கம்மல ஏய். இழுத்து வச்ச அர்த்தமே என்னடா உன் நாக்கடா பேசுறது உங்களுக்கு புரியுதுடா புரியே புரியாதடா மொத்த என்னடி தள்ளல புள்ளல இருக்குடா ஏய் வாடியா அழகு அந்த பெண்களை அழைக்கும் போது கைபாவனை எங்கே செல்லுகின்றது யாரா இருந்தாலும் வாங்கடி புத்தகம் கூடுவாங்க ஏய், நாங்க நீங்க அப்படியே கூடுவோம் அப்படியா கை வாட்டா புத்தகம் வருது வருகின்றது நான் பேசுறது அவங்களுக்கு கேட்க கேட்கவில்லை ஜன கூட்டம் வேற அதிகமா இருக்குது அதிகமா இருக்கின்றார்கள் மைக்கில் கூப்பிடுறேன் கூப்பிடுறா மைக்கு நேத்து வச்சுக்கிறாங்க எனக்காக பேசுறதுக்கு சும்மா சூத்து மேல அடிக்கிறாங்க மைக் வரத பார்க்க போறேன் மைக் டெஸ்டிங் ஹலோ பக்காதுங்க ஹலோ மைக் டெஸ்டிங் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் எங்க ஐயா ஒரு மென்டல் மேன் வாய் தேறி வந்துச்சுங்க கம்மிங்க உருளைங்க செப்பங்க கத்திரி பறக்க பீசை கட்ட கொலை அழகே. அதோட கரைத்து மேல பால்ஸ் பால்ஸ் ஏய், இப்பதான் வந்த வாசில மார்க்கெட்ல ஒரு பழம் பார்த்துட்டு வந்தேன் வந்து வயசுல டாடா ஐஸ்ல கொட்டிட்டு ஒரு பையன் ரொம்ப சீப்பா வித்துனுக்குறான் என்ன பழம் சப்பட்டா 10 ரூபாய்க்கு சப்பட்டா ஏய், அதுக்கு பேரு சப்போட்டா பழம் சப்பட மாதிரி ஆமா. என் காதுல சப்பட்டான்னு கேக்குதுங்க கேட்கும். எங்க எல்லா வியாபாரக்காரும் இப்ப கத்துவாங்க இப்ப நம்ம மைக் செட் வச்சுக்கலையா அது மாதிரி எல்லாரும் வியாபாரக்காரும் இப்ப அடி வயசுல இருந்து கத்தமல் ஒரு ரேடியோ செட் ஒண்ணு போட்டுக்கிறாங்க எதிராக வாங்கம்மா வாங்கி 50 கிராம் முடி ஏத்துவாங்க 50 ரூபாய் கொடுக்குறோம் 100 கிராம் முடி ஏத்துவாங்க 100 ரூபாய் கொடுக்குறோம் எங்க ஆயா எல்லாம் வேசி எடுத்துட்டு ஓத்து ஆகணும்டா எனக்காக ஜிப்பு கொடுப்பாங்க எல்லாம் மைக்கு அந்த மாதிரி வேலை செய்துங்க மைக் டெஸ்டிங் ஹலோ அழிந்த ரேடியோ மேல வாங்கினி தெவுடியா எஜமா வாய் தேடி வந்து சூடு ஏய், அது வரக்கூடிய தெய்வீக சபை சபை அந்த பொண்ணு நம்ம இறங்கி போய் பிச்சா சென்று வா ஐயோ என்ன இது கால கலப்பிங்க ஏய், அடப்பாங்களா இந்த சேர்ல தோண்டி போட்டுக்கிறாங்க சொல்ல எனக்காக குசு விட்டா அழகு
உன்னை கேட்கலாமா? வரேன்ப்பா. வரக்கூடாது. உன்னால mic set போட்டுருக்கோம். எஜமா, நீ கவலைப்படாத. ஏய். அந்த பொண்ணுங்களை இறங்கி போய் ஏய், நான் முடிச்சுன்னு வரேன். சென்று வா. அது உட்கார் சேர்ல. உட்காருங்க. ஏய், பொண்ணுங்களா ஆளுங்க. ஏய், தேவடி ஆளுங்க. எஜமா, அந்த பொண்ணு கீ புச்சாரலாம் போனா. ஏய். இன்னும் மெர்சான்ட்டுக்கிற மூந்து பாரு. ஏய். ஏப்பா, அவங்க கும்மு கும்முன்னு குத்துறாங்க பா. அழகு, உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ ஒரு கேள்வி 9 கேள்வி கூட கேளு. அது என்ன 9 கேள்வி? 9 தவறா நினைக்காத. ஏய். நவக்கிரகங்கள் 9. 9. அர்த்தநாதீஸ்வரர் 9. சிவபெருமாள பாதி 9. தெய்வத்துக்குரிய மறு நாமதேவம் 9. அது தெய்வமா நினைக்கிறவங்க தெய்வமா நினைக்கிறாங்க. நினைக்கின்றார்கள். தப்பா நினைக்கிறவங்க தப்பா நினைக்கிறாங்க. ஏய். அதுல தப்பா நடந்தவங்க தப்பா நடந்தவங்க என்ன பண்றது? அன்னைக்கு கேளுங்க. டேய், வெக்க சூடீஸ்வரனே மான ஈன உனக்கு எதுமேடா பாவி? ஏன் என்ன பார்த்து அப்படி கேக்குற? டேய், போய் போய் ஒரு பெரிய அடி வாங்கி கொண்டு வருகின்றாயே. நீ குத்தா தெரியாது கைப்பட்டு வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல குரா கஷ்டம் ஓதுவாங்க. நான் என்ன சொல்றேன்? டேய், டேய், அப்படியே மூடி போயிடாங்க. எஜமா, ஏய். அந்த பொண்ணுக்கு புச்சாரலாம் போன். ஆமா. அது அந்த நைட் போட்டு அந்த அக்கா இல்ல. ஏய். ஏய் மொத்த மேல போய் ஆடுறாங்க. அழகு, என்ன என்று உரைத்தாய்? நைட் போட்டு அக்கான்றனா. நைட்டி என்றால் என்ன? நைட்னா என்னன்னு தெரியாதா? சத்தியமாக உண்மையாக எனக்கு தெரியாது. சத்தியமா உங்க அம்மால கட்டின மாதிரி தெரியாது. நைட்னா தெரியாது உங்களுக்கு. தெரியாது. சரி, நைட் பத்தி சொல்ல போறேன். எடுத்து சொல். ரெண்டாவது ஆராசூர்ல இருக்கிறவங்க யாரும் நைட்டியா போறக்கூடாது. அப்படியா? எடுத்து சொல். எஜமா, நைட்ன்றது வெள்ளக்காரன் பொண்டாட்டி நைட்ல ஃப்ரீயா போட்டுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிட்டு போவான். வெள்ளைக்காரன் கண்டுபிடித்து. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான். ஏய். அது நம்ம இந்த அம்மாக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி பகல்லே போட்டு தெரியுது. பகல்லையேவா? அந்த நைட்டு போட்டு தான் மார்க்கெட்டுக்கு போறாங்க. போறாங்க, கடைக்கு போறாங்க, தண்ணி எடுக்க போறாங்க. யானு கேளா ஏய். கடைக்காரி எட்டி நான் பார்க்கணும். தீர்க்க வேண்டும். காய்கறி கூட இலக்க வேண்டும் சொல்லு. உண்மையாவே சொல்ற பெண்களே, நைட் என்பது மிகப்பெரிய தவறுங்க. தவறு. அது தூங்கும் போது மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்ற நேரத்துல பயன்படுத்தக்கூடாது. சொன்னா கேட்க என்ன மாட்டேன். சொல்றாங்க? அடப்பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய். அந்த நைட்டி போட்டா காத்து ஆளா உள்ள போகுது, ஆளா வெளி வருது. வெயில் நாளுக்கு நல்லா இருக்குது. நன்றாக இருக்கின்றது. அந்த நைட்டி போட்டா கொத்தா போடுறாங்க. போறாங்க. அதுக்கு அங்க வஸ்திரம் ஓனின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா. ஆமா. அத போட வேண்டிய இடத்துல பெண்கள் ஒழுங்கா போறாங்க. எப்படி போடுறாங்க? போட்டு காட்டு. ஒரு முறை போட்டு காட்டு. மக்களே, பெண்களே, தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டு விட்டு சென்று விடும். அதுபோல நாடக நடிகர்கள் நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்ல கருத்துல மட்டும் எடுத்துங்க, கெட்ட கருத்தில் தயவு செஞ்சு விட்டுடுங்க. மக்கள் திருந்தணும். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சொல்றேன். அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. ஆம். என்னதான் ஒரு விளக்கு நல்ல முறையில் எரிஞ்சா அந்த விளக்கு இப்படி தள்ளி விட்டா இன்னும் நல்லா எரியும். அப்படி நல்ல கருத்துக்களை கை தட்டுன்னு நினைக்கிறாங்க பத்தியா? அதுக்காகவே அங்கேயே உயர்ந்து நிக்கிறாங்க ஆராசூர் கிராம மக்கள். என்ன நல்ல மக்களுங்க அவங்க. சரி, கேக்குமா? அந்த பொம்பளைங்க ஷால் போட்ட குத்தம் போடுறாங்க. போடுறாங்க. இதை எப்படி போடணும்? எப்படி போட வேண்டும்? இதை எப்படி போடணும்? இதானங்க உலக வாய்க்கா. இதுதான் உலக வழக்கம். வீட்டு நம்ம பொண்டாட்டி கூட யார் தப்பா பண்ணிருக்கா? சரியான சூடுகால் பயந்தாலே சும்மா வச்சு கடிக்கிறான். நம்ம எத்தனை வருஷமா ஆட்டாரு? 5 வருடம். 5 வருஷமா ஆட்டாரு. ஒரு சொந்தம் அந்த மாதிரியே ஆமா. பையன். இப்ப நம்ம அம்மா யாருன்னு சொல்றோம்? நம்ம அம்மா. நம்ம அம்மான்னு சொன்னாதான் ஒரு சொந்தம் நினைக்கும். நினைக்கும். நம்ம அப்பா யாருன்னு சொல்றோம்? நம்முடைய அப்பா. நம்ம அண்ணன் யாருன்னு சொல்றோம்? நம்முடைய அண்ணன். நம்ம தம்பி யாருன்னு சொல்றோம்? நம்முடைய தம்பி. நம்ம பாட்டி யாருன்னு நம்முடைய சொல்றோம்? பாட்டி. அந்த மாதிரி ஓம் பொண்டாட்டி, யாம் பொண்டாட்டி, யாம் பொண்டாட்டி, யாம் பொண்டாட்டி. நல்ல கதையை கேட்டுக்கமா. நான் பண்ணட்டியா, அவன் பண்ணட்டியா, அவன் பண்ணட்டியா, அவன் பண்ணட்டியா. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏய். சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஆகட்டும். போட்டா கொத்தான் போடுறாங்க. ஏய். ஷால் இப்படி போடணும்.
ஆனா நம்ம நாட்டு பெண் இந்த ஷால் எங்க போறாங்க தெரியுமா? எங்கே இன்னமும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியா இது பாட்டு இப்படி ஆண்டு அது பாட்டு அப்படி ஆண்டு அப்படி இன்னத்துக்கு அந்த நைட்டு நம்ம போறோம் அழகு. எஜமா ஏய். சொல்லிக்கினே இப்பதான் 2 பேர் இஸ்து போடுறாங்க டேய், டேய். அப்பா நினைச்சுக்காதீங்க நல்ல கருத்துல கேட்டு மக்கள் திருந்துறாங்கல்ல அது வரைக்கும் அது வரைக்கும் சந்தோஷம் எஜமா அதுல ஏதோ ஒரு பொண்ணு நான் முச்சிடுறேன்